ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். சாந்தி கண்ணம்மாட்ட வெண்பாமா பாரதி ஐயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொய் சொல்றான் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. சத்தியமா வெண்பா பாரதி ஐயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா எங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. போரூர்ல இருக்கிற பொன்னியம்மன் கோயில்ல தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சாந்தி உண்மையை சொல்லிடுறாங்க. காலையில 11 மணில இருந்து 12:30க்குள்ள முகூர்த்தத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சாந்தி சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, காலையில கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாரதி கல்யாணத்துக்கு வராம இருக்கும் போதே ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சேன், இந்த மாதிரி அவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அஞ்சலிட்ட கண்ணம்மா சொல்றாங்க, ஹேமா லட்சுமி 2 பேரையும் நீ வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா சொல்றாங்க, கட்டின பொண்டாட்டி நான் இங்க உயிரோட இருக்கும் போது அவர் எப்படி வெண்பா கழுத்துல தாலி கட்டுறாரு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, இந்த விஷயத்துல நான் உன்னை தடுக்கவே மாட்டேமா, நீ எந்த லிமிட்டுக்கு வேணா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா ஃபேமிலி கண்ணம்மா எல்லாருமே இப்போ கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக போறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதி படிச்ச டாக்டர், சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறான், அவனோட செயலெல்லாம் எல்லாரும் எவ்வளவு பாராட்டுறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ற துணிஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேணு சொல்றாரு, பாரதி பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நான் வேணா காரை ஓரமா நிப்பாட்ட சொல்லட்டுமாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணா சௌந்தர்யா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு வேணு. கண்ணம்மா சொல்றாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் உங்க மகனுக்கு பரிதாபப்பட்டு நீங்க யாரும் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் மட்டும் வெண்பா கழுத்துல தாலி கட்டட்டும், அதுக்கப்புறமா அவரை தெரு தெருவா இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா கழுத்துல மட்டும் அவர் தாலி கட்டட்டும், எல்லாருமே மறுபடியும் அந்த பழைய கண்ணம்மாவை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித்தோட அம்மா புலம்பிட்டே வராங்க, என்னோட மகனோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து ஏன் பொண்ணு ஓடி போயிட்டான்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. ரோஹித் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷர்மிளா சொல்றாங்க, கண்ணம்மா எவ்வளவோ சொன்னா, வெண்பா இப்படி அமைதியா போற பொண்ணே கிடையாது, அவ நல்லா நடிச்சு ஏமாத்துறான்னு சொன்னா, ஆனா நான் தான் கண்ணம்மா சொல்றத நம்பாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஷர்மிளா. இதுக்கிடையில இப்போ வெண்பா கோவிலுக்கு வந்துடுறாங்க. வாசல்ல பாரதி இல்லாததை பார்த்த உடனே பாரதிக்கு கால் பண்றாங்க. பாரதி போன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு. என்னாச்சு இவனுக்கு, மறுபடியும் நம்மளை ஏமாத்திடுவானோ அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஒருவேளை பூக்கடை வாசல்ல நிக்க சொன்னேனே அங்க போயிருப்பானோ அப்படின்னு அந்த பூக்கடைக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. வெண்பா அந்த பூ விற்கிறவங்ககிட்ட கேக்குறாங்க, கார்ல யாராவது வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி யாரும் வரலையேமா அப்படின்னு அந்த பூ விற்கிறவங்க சொல்றாங்க. நீங்க மாலை கேட்டிருந்தீங்களேமா, 2 மாலை ரெடியா இருக்குமா, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளையே இன்னும் வரலக்கா, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் மாலையை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அங்கிருந்து போயிடுறாங்க. கோவில்ல இருந்து இப்போ ஒருத்தர் வராரு, உங்களை அர்ச்சகர் உடனே வர சொன்னாருமா அப்படின்னு சொல்றாரு வெண்பாட்ட. பாரதி இப்போ கோவிலுக்கு வந்துடுறாரு. 11 மணிக்கு ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்மளே ஃபோன் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்றாரு பாரதி. ஆனா ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஃபோனை யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா வெண்பா கால் பண்றாங்க. பாரதி வேகமா காருக்குள்ள வந்து உட்கார்றாரு. நான் வந்துட்டு இருக்கிறேன் வெண்பா அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரமா பாரதி, முகூர்த்த நேரமே முடிய போகுதுன்னு அர்ச்சகர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நான் கோவில் வாசல்ல தான் இருந்தேன், சரி நான் போய் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ சீக்கிரம் வா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெண்பா. மறுபடியும் பாரதி அந்த லேபுக்கு கால் பண்றாரு. 11 o'clock ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் ஏன் வரல அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. சாரி சார், எங்களோட டெல்லி லேப்ல ஒரு மிஷினரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் சார் எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 days ஆகும் சார் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க, இந்த ரிசல்ட்டை வச்சுதான் நான் வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேட்கிறாரு பாரதி. 11 மணிக்கு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. மன்னிச்சிருங்க சார், மிஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. டிலே பண்ணதுக்கு வேணா நாங்க வேணா ஃப்ரீ காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. காசை பத்தி யாரு கவலைப்பட்டா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. டிஎன்ஏ ரிசல்ட்டை இந்த நிமிஷம் கொடுங்க, நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட கொடுக்குறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. உங்க நிலைமை புரியுது சார், ஆனா மன்னிச்சிருங்க சார், இன்னும் 2 நாள் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பாரதி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாரு. பாரதிக்காக வெண்பா இப்போ கோவில்ல காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக கண்ணம்மா, சௌந்தர்யா ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.